नित्यानन्देश्वरसमारम्भां नित्यानन्देश्वरीमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இணைய இணைப்பில் குண்டலினி என்கின்ற தலைப்பில் இன்றைய சத்சங்கத்திற்காக உலகம் முழுவதுமிருந்தும் இணைய இணைப்பில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். குண்டலினி வார்த்தையை கேட்கும் பொழுதே உடம்புல அதிர்வுகளை உண்டாக்கக்கூடியது. குண்டலினா என்ன? அதன் பலன்கள் என்ன, பயன்கள் என்ன? பலன் வேறு, பயன் வேறு. அது சார்ந்த பயங்கள் என்ன, அதன் உபயங்கள் என்ன? இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடையளிப்பதுதான் இன்றைய இணைய இணைப்பு. வெபினாருக்கான தமிழ் வார்த்தை இணைய இணைப்பு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற கடவுளின் விதை, அதைத்தான் குண்டலினி சக்தின்னு சொல்றோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் கடவுள் சக்தியின் விதை இருக்கிறது. அந்த விதைய முறையாக உரம் இட்டு, நீரிட்டு, காற்றளித்து வளரவிட்டோமானால் அது கடவுளாக மலரும். அந்த விதை தான் குண்டலினி சக்தி. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கின்ற இந்த கடவுள் சக்தியை, இறை சக்தியை தினசரி வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்துவதற்காக விழிக்கச் செய்கின்ற முறைகள், பல்வேறு முறைகள் இருக்கு. அவை விராட்டி விநாயகர் அகவல்ல சொல்றாங்க, குண்டலினி சக்தியை ஒரு பாம்பு மாதிரி உருவகப்படுத்தி காமிக்கிறாங்க. குண்டலினி சக்திக்கு நம்முடைய சித்தர்கள் போட்ட கார்ட்டூன் பாம்பு. மூலாதாரத்து முண்டெழு கனலை காலால் எழுப்புங் கருத்தறிவித்து, இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிற்சுழுமுனை கபாலமுங்காட்டி, மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி, ஔவையார் ஒரு பெரிய சித்தர். மூலாதாரத்து முண்டெழு கனலை காலால் எழுப்புங் கருத்தறிவித்து அப்படின்னா, இந்த காலால எட்டி உதச்சி எழுப்ப முடியாது. கால் அப்படின்னா அங்க காற்று, வாசியாலே பிராணாயாமத்தால எழுப்புகின்ற கருத்தை அறிவித்து, நமக்குள்ள இருக்கிற இந்த கடவுளின் விதையை, குண்டலினி சக்தியை பிராணாயாமத்தால் எழுப்பலாம். சரியான ஞான கருத்துக்களை தெரிந்து அதை சார்ந்து சிந்தித்து வாழ்வை நடத்துவதன் மூலமா இயக்கலாம். முறையான மந்திரங்களால் அதை விழிப்பிக்க வைக்கலாம்.
கிரியைகளால் விழிப்பிக்க வைக்கலாம். நம்முடைய சக்தி, மனோ சக்தியால கூட விழிப்பிக்க வைக்கலாம். சில நேரத்தில் சரியான சித்தர்கள் இந்த துறையில் கைதேர்ந்த சித்தர்களாக இருந்தால் சாதாரண ஜஸ்ட் ஒரு மூலிகையை கொடுத்ததை நீங்கள் சாப்பிட்றது மூலமாகவே உங்கள் குண்டலினி எழுப்பி வச்சிடலாம், எழுப்பி நிறுத்திட முடியும். உங்களுடைய பயம், ஆசைகள் கூட குண்டலினி சக்தியை எழுப்பும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பயம் வரும்போதோ, ஒரு பெரிய ஆசை வரும்பொழுதோ உங்களால் சாத்தியமில்லாத செயல்கள் எல்லாம் செய்வீங்க. காரணம் அந்த குண்டலினி சக்தி விழிப்படைகிறது, எழறது. ஆனால் பயத்தால், ஆசையால், அச்சத்தால் குண்டலினியை திரும்ப திரும்ப எழுப்புனீங்கன்னா அது ஒரு பாறையை எடுத்து போட்டு பாம்பை எழுப்புற மாதிரி. ஒரு 2 தரம் எந்திரிக்கும், ஆனால் 10வது தரம் பாறை விழும்போது செத்து போயிடும். நம்ம குண்டலினி சக்தி ஆசை அச்சத்தால் எழுப்பினோமானால் எந்திரிக்கும் முதல்ல ஒரு 10 தரம், அப்புறம் பலவீனப்பட்டு போய்விடும். குண்டலினி சக்தி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கின்ற மிக முக்கியமான சக்தி. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேற்றுமைகளுக்கும் இந்த சக்தி தான் காரணம். பல பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, ஏன் சாமி நல்லவங்கள்லாம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கே, கெட்டவங்கள்லாம் நிறைய பணத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கே, நல்லவங்களுக்கெல்லாம் வியாதி வரா மாதிரி இருக்கே, கெட்டவங்கள்லாம் ஒரு வியாதியும் வராமல் எவ்வளோ வயசானாலும் வீல் சேரில் உட்காந்துட்டு நல்லாவே தானே இருக்காங்க, போக மாட்டேங்கிறாங்களே. பல பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, மனிதர்களுக்கு இடையிலே இருக்கிற எல்லா வேற்றுமைகளுக்கும் உடல் நல ரீதியான வேற்றுமை, மனநல ரீதியான வேற்றுமை, பொருளாதார ரீதியான வேற்றுமை, எல்லா வேற்றுமைகளுக்கும் குண்டலினி சக்தி மட்டுமே காரணம். ஒருவருக்குள்ள குண்டலினி சக்தியை விழிப்படைந்தால், எழுந்தால், அவரை நீங்க எவ்வளோ பெரிய கெட்டவர்னு சொன்னாலும் அதை பிரபஞ்ச சக்தி கேட்காது. நீங்க வேணா அவரை கெட்டவர் நினைச்சுக்கலாம், ஆனா அவருக்கு எல்லா நன்மையும் தான் நடக்கும். குண்டலினி சக்தி விழிப்படையலைன்னா நீங்க அவரை எவ்வளோ பெரிய நல்லவர்னு வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனா அவருக்கு எந்த விதமான உபயோகமும் அது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, குண்டலினி சக்தி விழிப்படைந்த மனிதன் கடவுளுக்கு சமம். முழுமையாக யாருக்குள் குண்டலினி சக்தி விழிப்படைகிறதோ அவர் கடவுளுக்கு சமம். ஏனென்றால் குண்டலினி சக்தி கடவுள் தன்மைக்கான விதை. அது மரமாகி மலர்ந்தால் உங்களுக்குள் கடவுள் தன்மை மலருகின்றது. பல பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, அது ஏன் சாமி எல்லாரும் உள்ளேயும் தூங்கிக்கிட்டே இருக்கு? எழுப்பாத வரைக்கும் எல்லாருமே தூங்கிட்டு தான் இருப்போம். அதை தட்டி யாரும் எழுப்பாத வரை அது தூங்கிக் கொண்டிருக்கும் பாம்பு. உங்க வாழ்க்கையில் நீங்களும் முயற்சி பண்ணி அதை தட்டி எழுப்பாத வரை அது எழுவதே இல்லை. ஆழ்ந்து இந்த உண்மையை உள்வாங்குங்க. ஒரு லாயர் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்லை ஒரு அரசியல்வாதியாகணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ஜட்ஜ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன ஆகணும்னு நினைச்சாலும்
அதுக்கு படித்து உங்களை தயார் பண்ணி முயற்சிக்கு பிறகுதான் அதை அடைய முடியும். அதே மாதிரி தான் உங்கள் குண்டலினி சக்தியை எழுப்ப வேண்டுமென்றாலும் கடவுள் தன்மையை அடைய வேண்டுமென்றாலும் நீங்கள் முயற்சிக்க வேண்டும். நீங்கள் முயற்சிக்க வேண்டும். உங்களுடைய முயற்சியினால் மட்டும்தான் அது அடையப்படுகிறது. யோகம், தியானம், கிரியை, பிராணாயாமம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற எல்லா ஆன்மீக சாதனையுமே இந்த குண்டலினி சக்தியை விழிப்படைய வைக்கிறதுக்காகத்தான். விவேகானந்தர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, பிரார்த்தனை கூட, நீங்கள் ஒரு கடவுள் விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்று பண்ணுற பிரார்த்தனை கூட அந்த கடவுள் விக்கிரகத்திலேருந்து சக்தி வந்து உங்கள் பிரார்த்தனை நிஜமாகிறது இல்லை. ஆழமான பிரார்த்தனையினால உங்கள் குண்டலினி சக்தி பொங்கி எழுந்து உங்களுடைய பிரார்த்தனையை நிஜமாக்குது. அதுதான் உண்மை. நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அந்த எதிரில் இருக்கிற கடவுள் சிலையிலிருந்து சக்தி வந்து உங்க பிரார்த்தனை நிறைவேறிடுச்சுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள் இருக்கின்ற குண்டலினி சக்தி பொங்கி வந்துதான் உங்களுடைய பிரார்த்தனையை நிஜமாக்குது. இந்த குண்டலினி சக்தி பொங்குமானால் எதை வேண்டுமானாலும் நீங்கள் சாதிக்கலாம். அட்ட நாகங்களை கையில் எடுத்தாண்டுவோம், இட்டபிரை இன்னபிரை சுட்டபிரை எல்லாம் கொண்டு சட்டபிரை நாதனோடு சளைக்காது ஆடுவோம். கெட்டபிரை வட்டபிரை இட்டபிரை என்றிருந்து இழிமன உடலது கழியாது போகும், கழிவுடல் தன்னை கழியாதும் காப்போம். இதோட அர்த்தத்தை ஆழமா புரிஞ்சுக்குங்க. அதாவது உலகத்தையே தாங்குகிற 8 நாகங்களை கையில் எடுத்து கைப்பிள்ளை போல, விளையாட்டு பிள்ளை போல அவைகளை நம்ம விளையாடுவோம். சந்திரனை முடியில் சூடிய சாம்ப சதாசிவனோடு சேர்ந்து இந்திர கூத்தாடுவோம். அதாவது சிவோகம் என்கிற அனுபூதியை அடைந்து நாமும் அந்த ஆனந்த கூத்திடுவோம். அழிந்து போகின்ற இந்த உடம்பை எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் அழியாது வைத்திருப்போம். இதெல்லாம் இந்த குண்டலினி சக்தி பொங்கும் பொழுது ஏற்படுகிற பலன்கள். குதம்பை சித்தர் பாடுவார், அட்டாங்க யோகம் அறிந்தமை ஞானிக்கு முட்டாங்கம் எதுக்கடி குதம்பாய் முட்டாங்கம் எதுக்கடி. மாங்காய் பாலுண்டு மலைமேல் இருந்தார்க்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய்ப்பால் எதுக்கடி. அதாவது அட்டாங்க யோகம் அறிந்தமை ஞானிக்கு, 8 அங்கங்கள், யோகத்துக்கான அங்கங்களை அறிந்து குண்டலினியை விழிப்படைய செய்தவர்களுக்கு முட்டாங்கம், ஒரு உடலை முட்டுவதன் மூலமாக உறவு கொண்டு சுகம் பெறுகின்ற அங்கம் தேவையில்லை. அந்த சுகம் தேவையில்லை என அதை தாண்டிய பெரும் பெரும் சுகங்களை குண்டலினியாலே அனுபவித்து விடுகிறார்கள். அதாவது குண்டலினி சக்தி எழும் பொழுது நமக்குள்ள வர்ற அந்த பூரணத்துவத்தை, திருப்தியை, கம்ப்ளீஷனை சொல்றாரு. அட்டாங்க யோகம் அறிந்தமை ஞானிக்கு முட்டாங்கம் எதுக்கடி குதம்பாய் முட்டாங்கம் எதுக்கடி. முட்டுவதால் சுகத்தை கொடுக்கின்ற அங்கம் தேவையில்லை. அட்டாங்க யோகத்தின் சுகத்தை அடைந்து விட்டால் மாங்காய் பாலுண்டு மலைமேல் இருப்போர்க்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய்ப்பால் எதுக்கடி.
மாங்காய்ப்பால்னா இந்த குண்டலினி சக்தி மண்டைக்குள்ளே ஏறி சகசிராரம் போகும் பொழுது சகசிராரத்திலிருந்து பொங்குற அமிர்தம், அதுதான் மாங்காய்ப்பால். இந்த மாங்காய் பாலை உண்டு மலை மேலே இருப்போர்க்கு, உச்சந்தலையிலிருந்து பொங்குற குண்டலினி சக்திய அதுல பொங்குற அமிர்தத்தை குடிச்சிட்டு அங்கேயே அந்த சமாதியிலேயே இருக்கவங்களுக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய், தேங்காய்ப்பால் எதுக்கடி. வெளியிலிருந்து ஒரு சுகம் தேவையில்லை. சித்தர்கள் சொல்லுகிற பரிபாஷை இது. குண்டலினியை விழிப்படைய செய்தீர்களானால் பக்தியிலே முழுமை அடைவீர்கள், ஞானத்திலே முழுமை அடைவீர்கள், யோகத்திலே முழுமை அடைவீர்கள், உடல் நலம் பெறுவீர்கள். என்கிட்ட பல பேர் கேட்கறது உண்டு, எப்படி சாமி இந்த வியாதியெல்லாம் ஹீல் பண்றீங்க? எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் தலையில கை வச்சா 2-3 நாள்ல சரியா போயிடுது. வேற ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்குள்ளேயே இருக்கிற குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்கிறேன், அவ்வளவுதான். இந்த குண்டலினி சக்தி விழிப்படைந்த உடனே தானாவே உடல் நலம் வந்துருது, தானாவே மனநலம் வந்துருது, தானாவே வாழ்க்கையில தைரியம் வந்துருது, தானாவே வாழ்க்கையில நிம்மதி வந்துருது, அமைதி வந்துருது, வாழ்க்கையை நல்லபடியா நடத்துற சக்தி வந்துருது, துக்கம் போயிடுது, வாழ்க்கை இனிமையாக தானாகவே மாறுகிறது. வாழ்க்கையில நீங்க என்ன வேணும்னு நினைச்சாலும் அதை விட அதிகமாக இந்த குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்வதாலே அடைவீர்கள். சில பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு, அந்த குண்டலினியை நாமளாவே எழுப்பக்கூடாதா? ஐயா, ஒரு சின்ன தலைவலி, சின்ன காய்ச்சல் அப்படின்னா நீங்களாவே டாக்டர்கிட்ட போகாம ஒரு மருந்து கடைக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிட்றலாம். ஆனா இதய அறுவை சிகிச்சை நீங்களாவே பண்ணிக்க முடியுமா? நீங்க டாக்டராவே இருந்தா கூட உங்களுக்கு நீங்களே இதய அறுவை சிகிச்சை பண்ணிக்க முடியாது. குண்டலினியை விழிப்பிக்க வைக்கிறது உங்க உணர்வையே திறந்து அறுவை சிகிச்சை பண்ற மாதிரி குரு இருந்து தான் செய்ய வேண்டும். குரு மூலமாக நடந்தால்தான் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் முறையாக நடக்கும். கரையிலா ஏரிபாள், கற்பிலா கன்னிபாள், முறையிலா அரசுபாள், குருவிலா குண்டலினி பாள். கரை இல்லைன்னா ஏரி பாழ், தண்ணி நிக்காது. கற்பு இல்லைன்னா கன்னி பாழ், வாழ்க்கை நல்லபடியா இருக்காது. முறை, அரசு செய்கின்ற முறை இல்லை என்றால் அரசு பாழ், அரசன் பாழ், நடத்த முடியாது. குரு இல்லை என்றால் குண்டலினி பாழ், விழிக்க வைக்க முடியாது. ஒரு சின்ன கதை, நடந்த கதை. ராமகிருஷ்ண மடத்தில், சென்னையில் மயிலாப்பூரில் இருக்கிற ராமகிருஷ்ண மடத்தில் நான் அப்போ பிரம்மச்சாரியாக இருந்தேன். அங்கே ஒரு பிரம்மச்சாரி இப்படித்தான் அவருடைய குண்டலினியை விழிக்க வைக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. தினம் உட்கார்ந்து ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி என்னென்னவோ பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு நாள் அவர் எனக்கு முன்னாடி உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார், நான் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு கண்ணை முடிச்சு ஓன்னு கத்தினாரு. நான் என்ன 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 சாமி ஆச்சு அப்படின்னு கேட்டேன். சாமி, நான் ஜெயிச்சிட்டேன், பல வருஷமா குண்டலினியை விழிப்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் என் குண்டலினி வீழ்ச்சி மெதுவா மேல வந்துட்டு இருக்கு, மேல வந்துட்டு இருக்கு, மேல வந்துட்டு இருக்கு. நான் கேட்டேன், முதுகுல தானே, முதுகெலும்பு மேல தானே வந்துட்டு இருக்குன்னு கேட்டேன். ஆமா ஆமா சாமின்னாரு. நான் கேட்டேன், ஓ மெதுவா இப்போ ஒரு வயிற்றை தாண்டி வருது இல்லையா? நான் கேட்டேன். ஆமா ஆமா சாமி, வயிற்று தாண்டி தான் வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாரு. நான் ஜஸ்ட் அந்த இடத்துல விரலை வச்சு ஒரு 2 செகண்ட் தான் வச்சேன். திடீர்னு அவர் சொன்னாரு, என்ன சாமி
வந்துட்டு இருந்த குண்டலினி நேராக முதுகெலும்பு வழியா மேலே வராமல் சைடில் ட்ராக் எடுத்து இந்த முதுகு பக்கமாக வேற எங்கேயோ போகிற மாதிரி இருக்கேன்னு கேட்டார். நான் சொன்னேன், அது குண்டலினி இல்லைங்கய்யா, எறும்பு மேலே ஏறிட்டு இருக்கு. குரு இல்லாமல் குண்டலினி எழுப்புனா சுண்டலி எல்லாம் குண்டலினி நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்போம். அதான் உண்மை. அது ஒரு கட்டெரும்புங்கய்யா, மேலே ஏறி போயிட்டு இருக்கு. நீங்க சட்டை போடாம இருக்கிறதுனால அதை குண்டலினி நினைச்சிட்டு இருக்கீங்க. குரு இல்லாமல் குண்டலினியை விழிக்கச் செய்வதும் குண்டலினியை உயிர்ப்பிக்க செய்ய முயற்சிப்பதும் ரொம்ப அபாயகரமானது. குரு இருந்தால்தான், குருவினுடைய சக்தியினால் மட்டும்தான் பக்க விளைவுகள் இல்லாமல் அந்த குண்டலினியை முழுமையாக விழிக்க வச்சு அதை சரியான பாதையில் செலுத்தி உடல் நலமும் மனநலமும் உங்களுக்கு வருகிறார் போல செய்வதற்கான சாத்தியம் உண்டு. சில பேர் கேட்கறது உண்டு, சாமி இந்த குண்டலினி எந்திரிச்சா என் உடம்பே குதிக்குதே, மேலையும் கீழையும் அப்படியும் இப்படியும் போகுதே, இது ஏதாவது தப்பு நடக்குதா? ஒரு தப்பும் இல்லை, கவலைப்பட வேண்டாம். குண்டலினி பொங்கும் பொழுது உங்க உடம்பு தாங்கிறத விட பெரும் வேகத்தில் பொங்கும். மூலாதாரத்து மூண்டெழு கணலை காலால் எழுப்புங்கருத்தறிவித்து இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிற் சுழுமுனை கபாலமுங்காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பை நாவில் உணர்த்தி. ஔவையார் சொல்றாங்க, பொங்கி பெருகும் இந்த குண்டலினி சக்தி. அந்த பொங்கி பெருகும் பொழுது உடம்பு கொஞ்சம் லேசாய் மேலும் கீழும் இயங்குவது சகஜம், அது இயற்கை தான், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. அதுக்காக உடம்பு அசையலைன்னா உங்க குண்டலினி எந்திரிச்சுக்கலன்னு நினைக்காதீங்க. குண்டலினி எந்திரிச்சா கம்ப்ளீஷன் வரும், குண்டலினி எந்திரிச்சா மனசுல ஆனந்தம் வரும், நிம்மதி வரும், இனிமை வரும், தைரியம் வரும். இது எல்லாமே குண்டலினி எந்திரிக்கும் பொழுது பொங்கும். உடம்பு குதிக்கலன்னா குண்டலினி எந்திரிக்கலன்னு நினைக்காதீங்க. உலகிலேயே முதன்முறையாக குண்டலினி சக்தியை அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்து அதனுடைய தாக்கத்தை மூளையிலே நிரூபித்தவர்கள் நாம தான். நம்ம இயக்கத்தில் தான் முதல் முறையாக குண்டலினி சக்தி விழிப்படைவதை பற்றி, அது எப்படி மூளையில நிர்விகல்ப சமாதி நிலையை உருவாக்குதுங்கிறத பற்றி முதல் முறையாக அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி நிரூபிச்சிருக்கோம். பல பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு, இந்த குண்டலினி சக்தியை விழிப்படைய வைக்கிறதுக்கு ரொம்ப சேஃபான பாதுகாப்பான முறை எது சாமி? நேரடியாக குருவிடமிருந்து தீட்சை பெறுவதுதான் மிக 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 பாதுகாப்பான முறை. நான் முதலே சொன்ன மாதிரி சின்ன சின்ன தலைவலி, கால்வலி, வயிற்று வலிக்கெல்லாம் டாக்டரை பார்க்காம கம்பவுண்டரை பார்த்தே கால்வலிக்கு கருப்பு மாத்திரை, வயிற்று வலிக்கு வெள்ளை மாத்திரை, பல்வலிக்கு பச்சை மாத்திரைன்னு வாங்கி தின்னறலாம். ஆனால் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னா டாக்டர் தான் பண்ணணும். இதயத்தை திறந்து அறுவை சிகிச்சை பண்ணணும்னா டாக்டர் தான் பண்ணணும். குண்டலினி இதயத்தை இல்லை, உயிரையே திறந்து அறுவை சிகிச்சை பண்றதுக்கு சமம். அது குரு தான் பண்ண முடியும். குண்டலினி சக்தி விழிப்படைந்தால் சமூகம், உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், இது எல்லார் மத்தியிலையுமே உங்களால் ஒரு மிகப்பெரிய
தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நீங்க நினைக்கலாம், சில நேரத்தில் நாம என்னதான் பேசினாலும் மற்றவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் சில பேர் பேசினா எல்லாரும் கேட்கிறாங்களே சாமி. அவர்களுடைய குண்டலினி சக்தியின் பலத்தை சார்ந்துதான் அவர்கள் வார்த்தை எடுபடுகிறது. வார்த்தையின் வடிவமைப்பாலோ வசீகரத்தினாலோ ஒருவருடைய வார்த்தை மக்களாலே கடைபிடிக்கப்படுவதில்லை. அவர்கள் வார்த்தைக்கு பின்னால் இருக்கும் குண்டலினி சக்தி, வாக் சக்தியினால்தான் அவர்களுடைய வார்த்தை மக்களாலே வாழப்படுகிறது. காலையில் டிவியை திறந்தீங்கன்னா ஒரு லூசு என்னைய விட நல்லாவே வசீகரமாக பேசும். ஆனால் 5000 ரூபா கொடுத்தா என்ன சொன்னதோ அதை அப்படியே மாற்றி பேசும். வக்கீல் வண்டு முருகன் மாதிரி. வார்த்தை வசீகரமாக இருப்பதாலே மக்கள் அதை கடைபிடிப்பதும் இல்லை. இந்த லூசு பேசுறது யாரு கேட்டு வாழறாங்க? கிடையாது. வெறும் 5000 ரூபாய்க்கு என்ன சொன்னாலும் பேசும். மக்கள் என் வார்த்தைகளை வாழ்வதற்கான ஒரே காரணம் வார்த்தைகளின் வசீகரம் அல்ல, வாக்குக்கு பின்னால் இருக்கும், வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் குண்டலினி சக்தி, வாக் சக்தி. அதுதான் மக்களை நேரடியாக வாழ வைக்கின்றது. இந்த வார்த்தைகளை வாழ வைக்கின்றது. குண்டலினி சக்தி நம் எல்லோருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கும் விதை, ஞான விதை, அக விதை. சரியான ஞான கருத்துக்கள் மூலமாவோ அல்லது பிராணாயாமம் யோகம் மூலமாவோ இல்ல யந்திரங்கள் மூலிகை மருந்துகள் மூலமாவோ இந்த குண்டலினி சக்தியை விழிப்பிக்க வைக்க முடியும். யந்திரங்கள்னா இந்த எல்லா கோயிலுக்கு வெளியிலையும் இந்த ரோட்ல பிளாட்ஃபார கடை போட்டு வித்துட்டு இருப்பாங்க. மலையாள மாந்திரீக வசியம் 30 நாட்களில், அந்த புக்கு, அந்த அதுல சொல்ற யந்திரம் இல்ல. பொம்மமா வசியம், கருப்பண்ணசாமி வசியம், ஏவல் பில்லி சூனியம் வைப்பது எப்படி, எடுப்பது எப்படி, சகல எந்திர பிரச்சாரம் போதினி 30 ரூபா. அந்த புக்கில் சொல்ற எந்திரங்கள் இல்ல. எந்திரம் என்றால் இந்த குண்டலினியை விழிப்பிக்க வைப்பதற்காகவே அமைக்கப்படுகின்ற கட்டிட அமைப்புகள். இப்ப கம்போடியால பல்லவன் சூரியவர்மன் கட்டியிருக்கிற கோவில் குண்டலினி விழிப்படைய வைக்கிறதுக்காக தான் கட்டியிருக்காங்க. அதாவது லட்சக்கணக்கான மக்களுடைய குண்டலினியை ஒரே நேரத்தில் விழிப்பிக்க வைப்பதற்காக சூரியவர்மன் தொண்டைமண்டல குருமகா சன்னிதானத்தின் அருளானைப்படி உருவாக்கி வைத்த யந்திரம் தான் கம்போடியாவில் இருக்க ஆங்கோர்வாட் கோயில். அப்போ இருந்த குருமகா சன்னிதானம் அவர்கள் நேரடியாக வழிகாட்டி மகாபலிபுரத்திலே செதுக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான கப்பல்கள் மூலமாக கம்போடியா கொண்டு செல்லப்பட்டு பூட்டப்பட்ட
குண்டலினி சக்தியை விழிப்பிக்க வைக்கின்ற யந்திரங்கள் தான் கம்போடியாவில் இருக்கிற ஆலயங்கள். அதே மாதிரி நம்முடைய சித்தர்கள் தான் முதல் முறையாக மூலிகைகள் மூலமாக ஒருவருடைய குண்டலினி சக்தியை விழிப்பிக்க வைக்கின்ற நுட்பத்தை உலகிற்கு தந்தவர்கள். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த ஞானத்தை டிசம்பர் இன்னர் அவேக்கனிங்கில் உலகத்தோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வெறும் மூலிகைகளாலேயே குண்டலினி சக்தியை விழிப்பிக்க வைப்பது. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் கேள்வி கேட்டார், கம்போடியாவுக்கு ரூட் பேட்டனை கண்டுபிடிச்சு கம்ப்ளீஷன் பண்ணா நல்லா ஆயிடுமா சாமி, அது எந்த அளவுக்கு உதவி பண்ணுன்னு கேட்டார். கம்போடியா இன்னர் அவேக்கனிங்ல ரூட் பேட்டன் கம்ப்ளீஷன் வார்த்தையே கிடையாது. இந்த வாயத்தர இந்த மூலிகையை வச்சு அடக்கு, நாக்கு கீழே ஒன்ன வை, நாக்குக்கு மேல ஒன்ன வை, வாய மூடு, மூச்சை இழு, அவ்வளவுதான் குண்டலினி. சிவோகம் பறக்க வேண்டியதுதான். கண்ணாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது, கம்ப்ளீஷன்ற பேரால தூங்கி தூங்கி வழியறது, எதையாவது உட்காந்து யோசிச்சுட்டு இருந்துட்டு ஆட்டோகிராஃப் நினைவுகள் எல்லாம் ஆழ்ந்துட்டு அதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்துட்டு அப்புறமா அதை கம்ப்ளீஷன் சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அந்த கம்ப்ளீஷன் இங்க கிடையாது. நேரடியாக நம் சித்தர்கள் உபயோகித்த மூலிகைகள், யந்திரங்கள், தீட்சை, இவை மூலமா குண்டலினியை விழிப்படைய செய்வது தான் இந்த கம்போடியா இன்னர் அவேக்கனிங்ல பண்ண போறோம். அட்டாங்க யோகம் அறிந்த மெய்ஞானிக்கு முட்டாங்கம் எதுக்கடி. குண்டலினி சக்தி பொங்கினாலே நமக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பூரணத்தன்மை மலர்ந்துவிடும். ஆழமான இன்கம்ப்ளீஷன், இந்த பசி, காமம், இதெல்லாம் ஆழமான இன்கம்ப்ளீஷன், அதெல்லாமே கரைஞ்சு போயிடும். அதனால தான் சொல்றேன், நம்முடைய குருகுலத்து குழந்தைகள் ஒரு புதிய மனித இனத்தையே உருவாக்குவாங்க. அவங்க சன்னியாசியா போனாலும் சரி, இல்லை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் சரி, அவர்களை எக்காரணம் கொண்டும் காமம் பலவீனப்படுத்தாது. ஏன்னா குண்டலினி சக்தி பொங்கினாலே அடிப்படை இன்கம்ப்ளீஷன்ஸ் ஆன பசி, காமம் எல்லாமே கரைஞ்சு போயிடும், கம்ப்ளீட் ஆயிரும். அதைத்தான் சித்தர்கள் சொல்றாங்க, அட்டாங்க யோகம் அறிந்தமை ஞானிக்கு முட்டாங்கம் எதுக்கடி குதம்பாய், முட்டாங்கம் எதுக்கடி. சக்தி மொத்தமும் மேல போய் வேலை செய்யுதுன்னா கீழே எதுவும் வேலை செய்யாது, செய்ய வேண்டிய தேவையில்லை. ஒரு 10 அடுக்கு மாடி, 10 அடுக்குக்கு மேல வாட்டர் டேங்க் இருக்கு, 9வது அடுக்கு 8வது அடுக்குலயே எல்லா பைப்பையும் திறந்து விட்டாங்கன்னா கீழே இருக்கிற 1வது ஃப்ளோருக்கு தண்ணி வராது. புரிஞ்சவங்கலாம் புரிஞ்சுக்கோங்க, தேவையும் படாது. அதுதான் குண்டலினி சக்தி விழிப்படையும் பொழுது உடலுக்குள்ளும் மனசுக்குள்ளேயும் நடக்கிற பெரிய கம்ப்ளீஷன். ஆண் பெண் தன்மையை கடந்து இருக்க ஆரம்பிச்சிருவோம். திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பண்ண முடியாமல் போயிடாது. அது பண்ணிக்க வேண்டான்றது அது கிடையாது, துறந்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி வாடுறவங்களுக்கும் வாழ முடியும். ஆனால் சந்நியாசம் எடுக்கிறவங்களுக்கு இது முழுமையாக சக்தி முழுவதும்
மேல் நோக்கி மலர்ந்து விடும். அது புரியாததுனால தான் முட்டா பசங்க காமனை வென்றவனுக்கு காமுக பட்டம் கொடுக்கிறார்கள், அர்த்தநாரீஸ்வரனுக்கு அலிப்பட்டம் கொடுக்கிறார்கள். மூடர்கள். சுட்ட சட்டி சட்டுவங்க அரிச்சுவை அறியுமோ? சட்டியிலே வைத்து மணிக்கணக்காக சமைப்பதனால் உணவின் சுவையை சட்டி அறியாது. சட்டியில்தான் சமைக்கின்றோம் என்றாலும் சட்டி அறியாது. தமிழ்நாட்டிலேயே வச்சு சமைச்சு உணவை ரெடி பண்ணாலும் தமிழ்நாட்டுக்கு ருசி தெரியாது போல. சுட்ட சட்டி சட்டுவங்க அரிச்சுவை அறியுமோ? எந்த சட்டியில் சமைக்கப்பட்டதோ அந்த சட்டிக்கு சுவை தெரியாது போல. பெரிய கொடுமை. உலகமெல்லாம் இந்த சித்தர்களின் பாடல்களும் சித்த வைத்தியமும் மக்கள் உபயோகம் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் சித்தா டாக்டர்னா போலி டாக்டர் பிடிச்சி உள்ள வச்சிடறாங்க. தமிழனுக்கு பெரிய சாபம் என்னன்னா, அவங்களுடைய சொந்தமான எல்லாவற்றையுமே வெறுப்பது. அவங்களுடைய நாட்டியம், பரதம் அதை வெறுப்பாங்க. அவங்களுடைய இசை கர்நாடக சங்கீதம், அதையும் கூட கர்நாடக சங்கீதமா மாற்றி விட்டாங்க. குண்டலினி சக்தியை விழிப்படைய வைக்கின்ற இந்த அறிவியலே முதல் முறையாக உலகத்திற்கு தமிழ்நாட்டு சித்தர்களாலே கொடுக்கப்பட்டது. ஆனா அந்தோ பரிதாபம், கொடுக்கப்பட்டதனாலே தமிழர்கள் உபயோகப்படுத்த மறந்து விட்டார்கள். சுட்ட சட்டி சட்டுவங்க அரிச்சுவை அறியுமோ? கம்போடியாவில் இருக்கிற ஆங்கோர் வாட் கோவில் மட்டும் இல்ல, நம்ம நாட்டில் இருக்கிற தஞ்சை பெருவுடையார், கங்கை கொண்ட சோழபுரம், திருவண்ணாமலை, மதுரை எல்லாமே லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரே நேரத்தில் குண்டலினி சக்தியை விழிப்படைய வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட யந்திரங்கள் தான். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, அப்ப ஏன் சாமி நீங்க கம்போடியால இன்னர வைக்க நீங்க வச்சிங்க, இங்க மதுரை கோயில்லையோ திருவண்ணாமலை கோயில்லையோ வச்சிருக்கலாமே சாமி? அப்பா கம்போடியால ஆங்கோர் வாட் கோயில்ல நான் உட்காந்து நிம்மதியா நீங்க எல்லாம் உட்காந்து எல்லாரும் தியானம் பண்ணி குண்டலினி சக்தியை விழிப்படைஞ்சு அனுபவிக்க முடியும். திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளேயோ மதுரை கோயிலுக்குள்ளேயோ பிருகதீஸ்வரர் கோயிலுக்குள்ளேயோ நாமெல்லாம் ஒன்னா உட்காந்து தியானம் பண்ண முடியுமா? தமிழனுக்கு வந்த நிலை பாரப்பா. அவங்க நாட்டு அறிவியலை அவங்க நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர் படிச்சுட்டு வெளிநாட்டு பாஷையான இங்கிலீஷில் சொன்னா டிரான்ஸ்லேஷன் செட்டை மாட்டிக்கிட்டு அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனை கேட்போமே தவிர குண்டலினி சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா விதமான வியாதிகளையும் விரட்டி டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவோம். வியாதி வருவதற்கான காரணங்களை எல்லாம் கூட அழித்து நம்முடைய உறங்கிக் கொண்டிருக்கின்ற டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏ லேயரை எல்லாம் விழிக்க வச்சிரும். புடம்போட்ட தங்கத்தை போலே அசுத்தங்கள் எல்லாம் அழிந்து உடம்பும் மனசும் ஒரு புது உற்சாகத்தோடும் தெய்வீகத்தோடும் தெளிவோடும் இயங்க துவங்கும்.
அதுதான் குண்டலினி சக்தி விழிப்படைந்தால் நடக்கும். அதாவது நம்முடைய அடிப்படை ஆசைகளான உணவு, காமம் போன்ற அந்த ஆசைகளை நம்மளை முழுமையாக்குறதுல இருந்து மிகப்பெரிய ஆசைகளான அஷ்டமா சித்திகள், நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துக்கு போறது, நினைச்ச இடத்துல நினைச்சபடி நிக்கிறது, நினைச்சதை நினைச்சபடி செய்யறது, இந்த மாதிரி பெரிய பெரிய சித்திகள் வரை எல்லாவற்றையும் அளிக்கக்கூடிய நுட்பம் இந்த குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்தல். உங்க குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்வீர்களானால் வாழ்க்கையில துக்கம் அப்படிங்கிறதே இல்லாத ஒரு புதிய சிந்தனை முறை, செயல்முறை, வாழ்வு முறை உங்களுக்குள் மலரத் துவங்கும். சிந்தனை முறை, செயல்முறை, வாழ்வு முறை வளரத் துவங்கும். ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. குண்டலினி சக்தியை பற்றி நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் பால் அருந்துவதை பற்றி பேசுவது தான். பால் அருந்துவதை பற்றி நீங்கள் எத்தனை மணி நேரம் கேட்டீங்கன்னாலும் குடிக்கிற மாதிரி சுகம் வராது. குண்டலினி சக்தி அப்படித்தான். வெறும் பேசி கேட்பதனாலே அனுபவிக்க மாட்டீங்க. அது பொங்கும் பொழுது நடக்கின்ற ஆனந்தத்தை அனுபவித்தால்தான் தெரியும். அது பொங்கும் பொழுது உடலுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் நடக்கிற ஆனந்தம். அது மட்டும் இல்ல, வெறுமனே அந்த குண்டலினி சக்தி பொங்கும் பொழுது உடம்பு குதிச்சுட்டு உட்கார்ந்துறது இல்லை. அந்த நேரத்தில் நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அதெல்லாம் நிஜமாயிடும். அந்த உடம்பு குண்டலினி சக்தியில இயங்கும் பொழுது நீங்க என்ன ஸ்பேஸை கிரியேட் பண்றீங்களோ, என்ன பிரார்த்தனையை வைக்கிறீங்களோ, மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது நிஜமாக மாறத் துவங்கிவிடும். அது நிஜமாக மாறத் துவங்கிவிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குண்டலினி சக்தி நம்ம எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற தெய்வமாக மாறுவதற்கான வழி. நம்ம எல்லாருக்குள்ளேயும் கைலாயத்தின் கதவு இருக்கிறது. அதுதான் குண்டலினி சக்தி. அதை திறந்தீங்கன்னா ஜீவன் முக்தி அனுபவத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. உயிருள்ள மனிதர்கள் எல்லாரும் உடம்புல மட்டும் இல்ல, இறந்து போன மனிதர்கள் உடம்புல கூட அந்த குண்டலினி சக்தி விதை அப்படியே தான் இருக்கும். ஒரு இறந்த பாம்பினுடைய விஷம் அழிஞ்சு போயிடாது. அதனாலதான் செத்த பாம்பா இருந்தா கூட அது கால் மேல தலையை வைக்க கூடாது. அது தலை மேலையும் கால் வைக்க கூடாது, கால் மேலையும் தலையை வைக்க கூடாது. சில பாம்புக்கு கால்லையும் விஷம் இருக்கும். செத்த பாம்பாக இருந்தால் கூட அது மேல நாம காலை வைக்க கூடாது. ஏன்னா அந்த விஷம் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இறந்து போன மனித உடல்ல கூட அந்த குண்டலினி விதை அப்படியே இருக்கும். சில பேர் அந்த இறந்து போன மனித உடல் குண்டலினியைத்தான் எழுப்பி தங்களுக்கு தேவையான விதத்திலே உபயோகம் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஏவல் பில்லி சூனியம்னு சொல்றது. தன் குண்டலினி சக்தியையே விழிப்பிக்க வைத்து அமானுஷ்யமான செயல்களை செய்யறது தான் ஒயிட் மேஜிக். அதுதான் சித்தி. செத்து போன உடம்புல இருக்க குண்டலினி சக்தியை விழிப்பிச்சு தனக்கு தேவையானதை செஞ்சுக்கிறது தான் பிளாக் மேஜிக். அதுதான் பிளாக் மேஜிக். மாயம் மந்திரம் அப்படின்னு சொல்றது.
அது தேவையில்லை. செத்து போனவங்க குண்டலினி நமக்கு தேவையில்லை. நம்ம குண்டலினியே போதுமான அளவுக்கு சக்தி இருக்கு. நம் குண்டலினியை நாம் விழிப்பிக்க செய்து தினந்தோறும் முறையா கம்ப்ளீஷன் பண்றது மூலமா, அதாவது நைட்டு தினந்தோறும் உட்காந்து கம்ப்ளீஷன் பண்ணீங்கன்னா, கம்ப்ளீஷன் பண்ணி முடிக்கும் பொழுது நேச்சுரலா உடம்பு குண்டலினி எந்திரிச்சு உடம்பு குதிக்க ஆரம்பிச்சிடும். அது நடந்ததுன்னா அன்னைக்கு கம்ப்ளீஷன் நடந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்க படுத்து தூங்கிடலாம். அந்த உடம்பு இயங்குறது வரைக்கும், குண்டலினி சக்தி கிளம்பி உடம்பு இயங்குற வரைக்கும் கம்ப்ளீஷன் பண்ணணும். அது நடக்கிற வரைக்கும் அப்போ கம்ப்ளீஷன்ஸ் இன்னும் இன்கம்ப்ளீஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். குண்டலினி சக்தி வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம். அது விழிப்படைந்தால் உடல் நலம் மேம்படும், மனநலம் மேம்படும், பொருளாதார உறவுகள் மேம்படும், சமூகத்தில் வெற்றியடைவோம், துக்கம் அழியும், ஆனந்தம் பெருகும், ஜீவன் முக்தி மலரும். குண்டலினி சக்தி விழித்த மனிதன் தெய்வமாகிறான். எத்தனையோ தியான நுட்பங்கள் இருந்தாலும் குருவுடைய சாநித்தியத்திலே அமர்ந்து அவருடைய தீட்சையை பெறுவது போல குண்டலினி சக்தியை விழிக்க வைக்கக்கூடிய நுட்பம் வேற எதுவும் கிடையாது. அதனால இதுக்கு மேல குண்டலினி சக்தியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறத விட நேரடியா உங்களுக்கு அதை ஒரு அனுபவமா கொடுக்கிறேன். அடுத்த ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நிமிர்ந்து அமருங்கள். ஆழ்ந்த பிரார்த்தனை உணர்வோடு குருவோடு இணைந்திருங்கள், குரு சக்தியோடு இணைந்திருங்கள். சிவ 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 சம்போ மகாதேவ, ஹர 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 நம சிவாய. உங்கள் எல்லோருக்குள்ளும் குண்டலினி சக்தி பொங்கி விழிப்படையட்டும். குலகுண்டலினி தாயே, மூலாதாரத்தை விட்டு பொங்கி எழுவாயாக. காலங்காலமாய் உறங்கிக் கொண்டிருந்தது போதும், குண்டலினி தாயே விழித்தெழு, மகாதேவன் அழைக்கின்றேன். சகசிராரம் வந்து முழுமையாய் மகாதேவனோடு ஒன்றிணைந்திருப்பாயாக. இங்கிருக்கும் எல்லா திருமேனிகளிலும் குண்டலினி சக்தி விழிப்படையட்டும். சிவ க்ளீம் ஓம் ஹ்ரீம் சிவ 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 நம சிவாய நம சிவாய. நீங்கள் எல்லோரும் முழுமையான குண்டலினி விழிப்பை அடைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.